குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் ஐடென்டிட்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மலையாளத்துலேயும் இங்கிலீஷ் சப்டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். ஐடென்டிட்டி இது பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில், மலையாள திரைப்படம். அதுக்கு இங்கிலீஷில் நேரடியாக டைட்டில் வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட கேஸ்டர் டொவினோ தாமஸ். இவர் பார்த்தீங்கன்னா மாரி 2 படத்தில் தனுஷுக்கு வில்லனாக நடிச்சிருந்தாரு. சில தமிழ் படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. திரிஷா இருக்காங்க மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த ட்ரெஸ் மாத்திர ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா செல்போன்ல ஒருத்த மேல வச்சு வீடியோ எடுத்துருக்கலாம். அதை அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த கடைக்கார் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக போறாரு. கடைசியில பார்த்தா அந்த கடைக்காரன், கடை முதலாளியே பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது தெரிய வருது, ஆடியன்ஸுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே அவனை குடோனோட சேர்த்து, அந்த பழைய குடோன் ஓட சேர்த்து ஒருத்தன் கொளுத்திடுறான். முகம் தெரியாத ஒருத்தன் கொளுத்திடுறான். கொளுத்தணுன்னு கதை அப்படியே ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா வினய் போலீஸ் அதிகாரியா அந்த ஊருக்கு வராரு. கர்நாடகா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. வந்தவர் திரிஷாவை கூட்டிட்டு வராரு. வந்தவர் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சில முயற்சிகள் மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, அந்த குடோனை தீ வச்சது யாரு, அந்த வில்லன் என்ன ஆனா, இந்த வினய் யாரு, திரிஷா யாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்லதான் இந்த ஐடென்டிட்டி படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலம். பாடல்களை விட பின்னணி இசை தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் திரிஷாவோட நடிப்பு, டொவினோ தாமஸோட நடிப்பு, வினயோட ஆக்ஷன் பிளாக்கு, அப்புறம் டொவினோ தாமஸ் அவருடைய ஆக்ஷன் பிளாக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மலையாள படம் மாதிரி தான் ட்ராவல் ஆகுது. செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் திரைப்படம். அதாவது ஐடென்டிட்டினா அந்த அடையாளத்தை வச்சு இவங்க என்னென்ன மாதிரியான கிரைம் எல்லாம் பண்ணுறாங்கிற அந்த விஷயம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் அந்த விஷயத்த ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஹீரோயின் கிட்ட. அந்த விஷயம்தான் படத்துல பார்த்தீங்கன்னா இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாப், ஃபர்ஸ்ட் ஹாப்போட செகண்ட் ஹாப் விறுவிறுன்னு கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ். அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, பின்னணி இசை, பாடல்கள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருடைய நடிப்பு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்குது. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.